ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய டேட்டா பேலன்ஸ் சீக்கிரமாகவே முடிஞ்சிடுதா? அதுக்கு என்ன ரீசன்? அந்த மாதிரி சீக்கிரமாக முடியாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்மளில் மேக்ஸிமம் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் இது எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இன்ஸ்டாகிராமில் நம்ம ரீல்ஸ் பார்க்குறது மூலியமாகவும், ஃபேஸ்புக்கில் நம்ம ரீல்ஸ் பார்க்குறது மூலியமாகவும், அப்புறம் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஷார்ட்ஸ் பார்க்குறது மூலியமாகவும் தான் நம்மளுடைய டேட்டாவில் மேக்ஸிமமான டேட்டா வந்து காலியாகுது. அதுவே நம்ம சொல்கிற ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுடைய டேட்டா பேலன்ஸில் 70% கிட்ட உங்களால் சேவ் பண்ண முடியும். ஸோ அது எப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கு சின்னதாக ஒரு லைக்கை போட்டுக்கோங்க. அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த ட்ரிக்கை பற்றின டவுட்ஸ் ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா, பிடிச்சிருக்கா, இல்லை வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. இந்த ட்ரிக்கு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ஒர்க் ஆயிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் வந்து நம்மளோட ட்ரிக்கை அவங்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க, இப்போ நம்ம சொன்ன மாதிரி உங்களோட டேட்டா பேலன்ஸ் தீராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமமாக யூஸ் பண்ணிட்டு இருக்க இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், யூடியூப்பில் இருக்கிற ட்ரிக்ஸை நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் ஆப் ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட ப்ரொஃபைல் செக்ஷனை கிளிக் பண்ணிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு சர்ச்சில் டேட்டான்னு சர்ச் பண்ணுங்கள். டேட்டா அண்ட் யூசேஜ்னு ஒன்று வரும். அதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா டேட்டா சேவர்ன்ற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும், ஆஃபில் இருக்கும். அதை ஆன் பண்ணி விட்டுருங்க. இதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் போயிட்டு நீங்கள் ரீல்ஸ் பார்த்தாலுமே உங்களுக்கு முன்ன காலியான அளவுக்கு அவ்வளோவும் வந்து உங்களோட டேட்டா வந்து காலியாகாது. ஸோ மேக்ஸிமம் வந்து சேவ் பண்ணிவிடும். அடுத்து வந்து உங்களோட யூடியூபுக்கு போயிடுங்க. யூடியூப் போயிட்டு உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா மேலே சைடில் கார்னரில் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா வீடியோ அண்ட் ஆடியோ ப்ரிஃபரன்ஸ்னு இருக்கும். ஸோ அதில் வீடியோ குவாலிட்டி ப்ரிஃபரன்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மேலே கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் பிக்சர் குவாலிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் மேலே வந்து ஆனில் இருக்கும். ஸோ அதில் கீழே பார்த்தீங்கன்னா டேட்டா சேவர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணிங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இன்னொரு இது வந்து டேட்டா சேவர்னு இருக்கும். ஸோ அது மேலேயும் கிளிக் பண்ணி விட்டுருங்க. கிளிக் பண்ணிட்டு பேக் கொடுத்துட்டு வந்தீங்கன்னா மறுபடியும் பார்த்தீங்கன்னா டேட்டா சேவிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா டேட்டா சேவிங் மோட்ன்றது வந்து ஆஃபில் இருக்கும். இதை ஆன் பண்ணி விட்டிங்கனாலே உங்களுக்கு யூடியூப்பில் டேட்டாவை வந்து ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து சேவ் பண்ணிக்க முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வந்தீங்கன்னா மொபைல் டேட்டா யூசேஜ் ரிமைண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது வந்து ஆஃபில் இருக்கும். அதை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் எவ்வளோ எம்பி யூஸ் பண்ணதும் உங்களுக்கு ஒரு ரிமைண்டர் வரணும் அப்படின்னு கேட்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 100 எம்பினா 100 எம்பி, இல்லை 200னா 200ன்னு போட்டுக்கலாம். ஸோ நான் 100 எம்பிக்கு செட் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரி 100 எம்பி நான் செட் பண்ணதும் யூடியூப்பில் நம்ம 100 எம்பி ரீச் ஆனதுமே உடனே நம்ம வந்து நம்மளுக்கு ஒரு ரிமைண்டர் வரும் 100 எம்பி யூஸ் பண்ணிட்டீங்கன்ட்டு. ஸோ அந்த வச்சு நம்மளால் வந்து டேட்டா ஓரளவுக்கு வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். அடுத்து முக்கியமான செட்டிங், உங்களுடைய ஃபோனில் போயிட்டு செட்டிங்ஸுக்கு போயிடுங்க. செட்டிங்ஸுக்குள்ள போயிட்டு மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் ஐக்கான் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஆட்டோ ஸ்டார்ட்னு சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டில் ரன் ஆகிற ஆப்போடைய லிஸ்ட் எல்லாமே இந்த இடத்துல ஷோ ஆகும். ஆனால் இது ரெட்மி ஃபோனுன்றதுனால இதில் வந்து அந்த மாதிரி ஷோ ஆகாது. அதனால் வந்து நம்ம டேரெக்டாக மேனேஜ் ஆப்பில் போயிட்டு அங்கே தான் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ மேனேஜ் ஆப்புக்கு போயிட்டிங்கன்னா இதில் பேக்ரவுண்ட் ஆட்டோ ஸ்டார்ட்னு இங்கே கீழே சைடில் பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷனாக ஒன்று இருக்கும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணதுமே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், பேக்ரவுண்ட் ஆட்டோ ஸ்டார்ட்னு இருக்குது பாருங்கள். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டா வந்து பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதில் எதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ஆனால் சில இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஏன்னா நம்ம இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம்னா பேக்ரவுண்டில் யாராவது நமக்கு மெசேஜ் அனுப்புனாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு ரிசீவ் ஆகாது. நம்ம மறுபடியும் வாட்ஸ்அப்புக்கு போனால் மட்டும்தான் வந்து அந்த மெசேஜ் எல்லாம் நமக்கு ரிசீவ் ஆகும். ஸோ அதனால் உங்களுக்கு தேவையானது எல்லாருமே ஆன் பண்ணி விட்டுருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ளே ஸ்டோருக்கு போயிடுங்க. ப்ளே ஸ்டோருக்கு போயிட்டு மேலே உங்களோட ப்ரொஃபைல் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா செட்டிங்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ செட்டிங்ஸ் மேலே கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெட்வொர்க் ப்ரிஃபரன்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆப் டவுன்லோட் ப்ரிஃபரன்ஸ்னு இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஓவர் எனி நெட்வொர்க்ன்றதுலேயே இருக்கட்டும். ஏன்னா நீங்கள் மேனுவலாக வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த இது வந்து கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ அதனால் அதிலே இருக்கட்டும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ்னு இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களோட டேட்டா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய நார்மல் நெட்வொர்க்லேருந்தே வந்து ஆட்டோ அப்டேட் ஆகட்டும் அப்படின்னு கொடுத்துருக்கும். நீங்கள் கீழே டோன்ட் ஆட்டோ அப்டேட் ஆப்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஸோ அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுடைய டேட்டா வந்து பேக்ரவுண்டில் இது எடுத்துக்காது. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேக் கொடுத்துட்டு ஆட்டோ ப்ளே வீடியோஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது மேலே கிளிக் பண்ணுங்கள். அது மேலேயும் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ளே ஆகிற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா டோன்ட் ஆட்டோ ப்ளே வீடியோஸ்னு இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா உங்களுடைய டேட்டாவை வந்து மேக்ஸிமம் கன்சம்ஷன் வந்து குறைக்க முடியும். ஸோ நம்ம சொன்ன ட்ரிக்கெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க, கண்டிப்பாக உங்களோட டேட்டா வந்து மேக்ஸிமம் வந்து சேவ் பண்ணிக்க முடியும். ஸோ இதே மாதிரியான நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணிக்கோம். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா